10th Standard Max Common Half-Yearly Examinationக்காக Previous Various District Question Paper with Detailed Solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டேன்னா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். Let us start part 3 question number 40. I am Jaykumar. Find the coefficient of variation of கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து arrange in ascending order. Arrange in ascending order. We get 24, 26, 29, 31, 33, 37. ஓகே, மொத்தம் 6 டேர்ம்ஸ் தான் இருக்குது. assumed mean, இதிலிருந்து assumed mean கண்டுபிடிக்கணும். ஸோ assumed mean A is equal to 29 நான் எடுத்துக்கிறேன். எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட் பக்கத்தில் இருக்கிறது இன்பிட்வீனில், அதாவது வந்து பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, லாஸ்ட்லையும் இருக்கக்கூடாது, சென்ட்ரலில் பார்த்து எடுத்துங்க. either 29 எடுத்துக்கலாம் அல்லது 31 எடுத்துக்கலாம். xi di is equal to xi minus a di the whole square. இப்போ xi வந்து 24, di is equal to 24 minus 29 minus 5 minus 5 square பண்ணானா 25. 26 di 26 minus 29 minus 3 minus 3 the whole square பண்ணா 9. 29 di 29 minus 29 0 0 square 0. 31 minus 29 2 2 square 4. 33 di 33 minus 29 4 4 square 16. 37 minus 29 8 8 square 64. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணனா சிக்மா xi is equal to 180. அதே போல் இங்கே சிக்மா di is equal to 8 plus 2 10 14. 14 மைனஸ் 8 போச்சுன்னா 6. இதே போல் சிக்மா di ஸ்கொயர் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் 118 வரும். n is equal to how many terms? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவும். இப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா xi பை n which is equal to சிக்மா xi இருக்கு 180 by 6 which is equal to 30. x bar is equal to 30. Standard deviation sigma is equal to square root of sigma di square by n minus sigma di by n the whole square is equal to sigma di square is equal to என்ன இருக்கு 118 by 6 minus sigma di என்ன இருக்கு 6 by 6 the whole square. இப்போ square root of 118 by 6 minus 1. 118 வந்து 6 tablesல how many times போகும் 1 first, அதுக்கப்புறம் 6. okay, so 58
9. 9 6 are 54. Remaining 4. அப்புறம் 0. இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ 54ல் how many times போகும்? 6. 36. 40. அப்புறம் 6. இப்படியே 6 6 போயிட்டே இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19.666 minus 1 is equal to, you will get 18.666, which is equal to square root of 18.67. okay, இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டானா which is equal to 4.32 வரும். ரைட். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் which is equal to sigma by x bar into 100. சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 4.32 divided by 30 into 100 which is equal to 432. இந்த 4.32 இந்த 100ல் மல்டிப்ளை பண்ணோன்னா 432 by 30. இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 432 divided by 30. ஸோ ஃபஸ்ட்டு how many times போகும்? only 1 times போகும். 30. ரிமைனிங் என்ன இருக்குது? 3 1 2. அதுக்கப்புறம் 4 times. ஸோ 120. ஓகேவா? 2 1 ப்ளஸ் 120. இங்கே பாயிண்ட் போட்டுக்குங்க. அப்புறம் 4. ஓகே, 120. ஸோ 0 which is equal to 14.4%. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.